முருகனின் ஆசையோடு இன்றைய நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். 9/12/2024 மண்டே, குரோதி கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திங்கள் டிசம்பர். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:09 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. திதி இன்று அதிகாலை 4:16 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் மரண சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் ஆயில்யம், மகம். நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 1:45 to 2:45, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் 7:30 to 9, யமகண்டம் 10:30 to 12, குளிகை 1:30 to 3. சூலம் கிழக்கு. இன்றைய ராசி பலன்: மேஷம் விருத்தி, ரிஷபம் தனம், மிதுனம் மேன்மை, கடகம் நலம், சிம்மம் ஓய்வு, கன்னி நன்மை, துலாம் இன்பம், விருச்சிகம் மறதி, தனுசு நிம்மதி, மகரம் ஜெயம், கும்பம் அமைதி, மீனம் முயற்சி. இன்றைய பொன்மொழி: முதல் தவறு இரண்டாவது தவறுக்கு இருக்கையை தயார் செய்கிறது. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். கனவில் குலதெய்வம் வந்தால் என்ன பலன்? கனவில் குலதெய்வம் வந்தால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கிறது. அவரவர் குல வழக்கப்படி குலதெய்வத்தை வழிபட வேண்டும். கனவில் குலதெய்வத்தை காண்பது எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் என்பதை குறிக்கிறது. கனவில் எறும்பை கண்டால் என்ன பலன்? கனவில் எறும்பை கண்டால் வெளிநாட்டு தொழில் முயற்சிகளால் லாபம் உண்டாகும். நீங்கள் செய்ய நினைத்த காரியம் வெற்றி பெறும். பால் காய்ச்சுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்? பால் காய்ச்சுவது போல் கனவு காண்பது பொருள் சேர்க்கை ஏற்படுவதை குறிக்கிறது. அரச மரத்தை பெண்கள் நடலாமா? அரச மரத்தை ஆண் பெண் என்ற வேறுபாடு இன்றி யார் வேண்டுமானாலும் நடலாம். இளைஞர்களை காட்டிலும் முதியவர்கள் அரச மரத்தை வைப்பது சிறப்பு. அரச மரம் வைத்து நன்றாக தழைத்து வருமாயின் குலவிருத்தி உண்டாகும். அரச மரம் வளர்ந்து பல உயிரினங்களுக்கு வாழிடமாக இருக்கும். அதுபோல் தம் வம்ச சந்ததிகளுக்கு துன்பத்தில் பலர் உதவுவார்கள். கடல் அலைகளில் மூழ்கி எழுவது போல் கனவு வந்தால் என்ன பலன்? கடல் அலைகளில் மூழ்கியதாக கனவு கண்டால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதேபோல் கடல் அலைகளில் மூழ்கி எழுவதாக கனவு காண்பது நெருங்கிய உறவினர் வீட்டில் அசுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதை குறிக்கிறது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.